Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்பந்தமாக அப்ளிகேஷன் போறது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம கண்டிப்பா எல்லாமே பாத்துருங்க. அப்பதான் ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கும். உங்க டவுட்ஸ் மனசுல என்ன இருக்கோ அது கிளியர் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்க காலேஜ் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடன் கேட்கலாம். அதுபடி நீங்க மேற்கொண்டு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யறதுக்கு நீ லாஸ்ட் டேட்டு மே 27. ஸோ அது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட ஜஸ்ட் முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. கமெண்ட்லயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இந்த வீடியோல சொல்ல போறோம். இது ஆன்லைன் விண்ணப்பம் செஞ்ச அப்புறம் என்ன செய்யணும்னு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு வியூ தான், என்னுடைய கருத்து தான். அது கட்டாயமா நீங்க அப்படிதான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர். என்னுடைய மாணவர்களுக்கு பொதுவாகவே ஒரு லைவா நான் எப்படி ஒரு விஷயம் சொல்லுவேனோ அது மாதிரி தான் சொல்றேன். ஓகேவா? சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும் அந்த அக்கறையோட தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஷயம் இருக்கு, இதை கன்வே பண்ணோம் அப்படிங்கிறதோட நான் நிறுத்துறது இல்லை. அந்த வகையில தான் இந்த விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல போறேன் இந்த வீடியோவும். அதனால அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெனிஃபிட்டா கண்டிப்பாக இருக்கும். அதனால எண்டு வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு, அல்லது இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு இன்னையோட சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் நாம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சா, அப்போ வேற என்ன செய்யலாங்கிறதுக்கு அடுத்து செகண்டா வரேன். இப்போ ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இன்னைக்கு ஈவினிங் மாலை 5 மணிக்குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ சப்மிட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆயிரும் இல்லையா? அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கே நைட்டு ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா மொத்தம் 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குங்கிறத அவங்களுக்கு டேட்டா பேஸ் வச்சு அதை ஃபுல்லா பிரிச்சிருவாங்க. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு டெஃபினட்டா 1 or 2 days, மினிமம் 1 days, மேக்ஸிமம் 2 daysக்குள்ள அந்த காலேஜுக்கு அந்த லிஸ்ட் போயிடும். ஓகேவா? ஒரு காலேஜுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜுக்காக ஒரு 1000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் 1000 பேர் அப்ளிகேஷன்ஸும் அப்படியே அந்த காலேஜுக்கு போயிடும். ஓகேவா? அது ஒரு 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு அந்தந்த காலேஜ்ல அவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. கோர்ஸ் வைஸா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியா, ஹிஸ்டரிக்கு தனியா, எக்கனாமிக்ஸ் தனியா, பிசிஏவுக்கு தனியா, பிகாம்க்கு தனியா, பிகாம் சிஏவுக்கு தனியா, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தனித்தனியா. ஸோ இது மாதிரி அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா ஒரு 2 to 3 days அந்த காலேஜ்ல ஆகும். மினிமம் 2 days, மேக்ஸிமம் 3 days ஆகும். ஸோ டோட்டலா ஒரு 5 days வரைக்கும் வந்துருச்சா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை எந்த டேட்ல நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த காலேஜுக்கு அந்தந்த காலேஜும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடணும்னு சொல்லி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்காக தான் காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த காலேஜ்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த காலேஜஸ் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1 week, மேக்சிமம் லாஸ்ட் டேட் இன்னைக்கு முடியுதுன்னா இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி டேட் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் சரி, இது மாதிரி கல்வியாளர்களும் சரி, எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நாம ரேங்க் லிஸ்ட்டை பார்க்க முடியும். அதனால அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10 daysக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வெளியிடலாம். அந்த டேட்டு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் போறப்பவே எப்ப கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃப்ரம் டு ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்ல கவுன்சிலிங் இந்த கோர்ஸுக்கு நடக்குங்கிற மாதிரியான ஒரு ஷெட்யூல் எல்லாம் வந்துடும். ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் டோட்டலா தமிழ்நாடு இருக்கக்கூடிய 176 கவர்மெண்ட் கலை கல்லூரிகளும் கவுன்சிலிங் முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஷெட்யூலும் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க.
அதுக்காக தான் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த டேட்டுக்குள்ள தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து 1 வாரம் 10 நாளுக்குள்ள வந்துரும்னு எதிர்பார்க்கிறோம். அதிகமானாலும் ஆகலாம். என்ன சார் நீங்க சொன்னீங்க, அதுக்குள்ள வரலையேன்னெல்லாம் கேட்காதீங்க. கவர்மெண்ட் டேட் குடுக்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாச்சு சார். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அடுத்த ஸ்டேஜ் ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும். அந்த அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் நீங்க பார்க்கற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருக்கீங்க இல்லையா? பேரண்ட்ஸ் டென்ஷன்ல இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸும் டென்ஷன்ல இருப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்தெந்த காலேஜ் எல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அதுல சாய்ஸ் ஃபில்லிங் குடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க. அதனால அத ஃபுல்லா இப்பவே பிரிண்ட் அவுட் எடுக்காம இருந்தா பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து உள்ள போனாலும் போகாது. லாகின் ஆகாது. அதனால இன்னைக்கே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் போனப்போ அந்த அப்ளிகேஷன் காப்பி வேணும். ஓகேவா? ஸோ அதுல சாய்ஸ் ஃபில்லிங் குடுத்துருப்பீங்க இல்லையா? அத ஃபுல்லா பாருங்க. அதுல வந்து உங்க வீட்டுக்கு, உங்க ஊருக்கு வந்து பக்கத்துல இருக்கிற காலேஜஸ் நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, ஸோ டைம் இருந்தா நீங்க அந்த காலேஜுக்கு போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த காலேஜுக்கு போய் பாருங்க. அந்த காலேஜ் ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. லீவ் இட். நீங்க அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த காலேஜுக்கு போய் காலேஜ் வந்து எப்படி இருக்கு? பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? அது ஏதாவது கண்டிப்பா ஆஃபீஸ்ல இருப்பாங்க. காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. யார் இருக்காங்களோ அவங்க மீட் பண்ணி அவங்கள பத்தி கேளுங்க. சார் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்றதுக்காக இந்த காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சார் இந்த காலேஜ்ல படிக்கலாமா சார்? அல்லது எப்படி சார் டீச்சிங் எல்லாம் இருக்கும்? வேலை வாய்ப்பு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ரிசல்ட் எல்லாம் எப்படி சார் இருக்குன்னு தாராளமா போங்க. முடிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ் யாரையாவது அம்மாவையோ, அப்பாவையோ இல்ல பிரதர் யாராவது இருந்தா, அங்கிள் இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கூட துணைக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர் சேர்ந்து போலாம். போயிட்டு அந்த தகவல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணியாச்சு. கிடைச்சா ஜாயின் பண்ண போறீங்க. இந்த பீரியட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலீங்களா? அந்த ஒரு காலேஜ்ல என்ட்ரி ஆகுறதே அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆஹா! நான் ஸ்கூல் படிப்ப முடிச்சுட்டேன். அடுத்து நான் காலேஜ் ஸ்டூடண்ட் ஆகப் போறேன். காலேஜ்ல சேர்ந்து படிக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கனவுகளோட இருந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு வடிகாலாக இந்த ஒரு முதல் ஸ்டெப் இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அந்த காலேஜுக்கு போய் நீங்க வந்து எல்லாமே பாருங்க. சுத்தி பாருங்க. நீங்க வந்து எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. நேம் போர்ட் எல்லாம் இருக்கும். அத ஃபுல்லா சுத்தி பாருங்க. கண்டிப்பா யாராவது இருந்தாங்கன்னா, ஆபீஸ்ல ஸ்டாஃபே இல்லன்னா கூட, ஆபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. டீச்சிங் ஸ்டாஃப் இல்லன்னா கூட, ஆபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. அங்க அவங்கள மீட் பண்ணி கூட நீங்க கேட்டுட்டு வரலாம். கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது மாரி முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த காலேஜ் பக்கத்துல எல்லாம் இருக்கோ, ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்கீங்க. நான் வந்து சென்னை பிரசிடென்சி போட்டிருக்கேன் சார் அப்படிங்கிற மாரி இருந்தா, நீங்க அதுக்காகலாம் இத ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நியரஸ்ட்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா அத வந்து மிஸ் பண்ணாம அந்த வேலைய செய்யுங்க. ஓகேவா? அதுல அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, பிரியாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்ளை பண்ணது ஒரு 8 காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த பக்கத்துல ஒரு 5 காலேஜ் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 5 காலேஜ நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காலேஜ் அப்படியே ஃபிரெண்ட்ஸ் தானே 4 பேர் சேர்ந்து போங்க அப்படியே ஜாலியா. போயிட்டு அதுக்காக ஊர சுத்திட்டு இருக்க வேண்டாம். அல்லது வந்து ஒரு கும்மாளம் அடிச்சுட்டு போ வேண்டாம். பைக்ல பறக்க வேண்டாம். எல்லா பக்கமும் பஸ் இருக்கு. பைக்கயே அவாய்ட் பண்ணுங்க. பைக்கே வேண்டாம். நீங்க வந்து வீட்ல இருந்து உங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அந்த காலேஜுக்கு பஸ் இருக்கு. பஸ்ஸுக்கு போய் இறங்குங்க. டவுன் பஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அங்க போய் இறங்குங்க. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு, அங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வெளிய வந்து சாப்பிட்டுட்டு, நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு காலேஜ் பாருங்க போதும். பைக்ல எல்லாம் சுத்த வேண்டாம். ஓகேவா? பைக்ல 2 பேர், 3 பேர் சேர்ந்து போறது அப்படிங்கிறதால ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா யாரு பொறுப்பாகிறது? அல்லது யாருக்கு அந்த பாதிப்பு அப்படின்னா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் பாதிப்பு. ஓகேவா? ஸோ அத மனசுல வச்சுக்கிட்டு பஸ்லயே போங்க. டவுன் பஸ்லயே போங்க. ஸோ அது மாரி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 காலேஜ் பார்த்திருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்க அதுல வந்து பார்த்திருக்கக்கூடிய காலேஜ்ல ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இது நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் சாய்ஸா குடுத்துருக்கேன். ஆனா நான் குடுத்தத விட இது வந்து இன்னும் நல்லா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. அப்படிங்கிற மாரி ஒரு ஒப்பீனியன் உங்க மனசுல வரும். அதனால சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் குடுத்தது உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வரலன்னா கூட, நீங்க செகண்ட் காலேஜ் குடுத்தது வந்து ஏற்கனவே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த ஒரு ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியன், குட் ஒப்பீனியன் மனசுல வந்திருக்கும் இல்லையா? இம்ப்ரஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க கவுன்சிலிங் போய் டக்குனு அந்த கோர்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான வாய்ப்பா தான் நான் என்னுடைய கருத்தா தான் சொல்றேன். இது வந்து கம்பல்ஷனோ அல்லது கட்டாயமே இத நீங்க பண்ணுங்கன்னெல்லாம் நான் சொல்லல. அதே நேரத்துல கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது வந்து, நீங்க வந்து 2 வீலர கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டூடண்ட்ஸ் இந்த வயசுல பறப்பீங்க. வண்டி எடுத்துட்டீங்கன்னா பறக்கிறது தான். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் நெறைய சொல்லியிருக்கேன். லைசென்ஸ் இல்லாம வண்டி எடுக்காதீங்க. லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டாதீங்க. தூரமா வந்து ஒரு 3 பேரு, 4 பேரு போறது அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து போகவே போகாதீங்க. லீவ்ல எவ்ளோ தவறான விஷயங்கள், அதாவது ஒரு ஆபத்தான விஷயத்த பத்தி எல்லாம் கேள்விப்படுறோம். இப்ப பிளஸ் 2லயே ரிசல்ட் வந்திருக்கு. உங்க பேட்ச் தானே. பிளஸ் 2ல ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு பையன் லீவ்ல இறந்துட்டான். எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் இறந்துட்டான். அவன் மார்க் நல்ல 400 பிளஸ் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான்.
ஆனா அந்த பையன் இல்ல. ரிசல்ட் வந்திருக்கு. பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? எங்கேயோ குளிக்க போனா, ஃபிரெண்ட்ஸோட சேர்ந்து குளிக்க போனா, அத்தோட போயிட்டான். சோ இது மாரியான ஒரு தகவல் கேட்கிறப்போ மனசுக்கு எவ்வளவு சங்கடமா, வருத்தமா, அந்த குடும்பம் என்ன? நம்ம நியூஸ பார்த்துட்டு விட்டுர்றோம். ஆனா சம்பந்தப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேரண்ட்ஸுக்கும், அவங்களுக்கு தான் அந்த வருத்தங்கள் வந்து அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இனி அது வந்து ஈடு செய்ய முடியுமா? சோ அதனால அந்த வேலைய செஞ்சுக்காதீங்க. அனாவசியமான சுத்த வேண்டாம். ஓகேவா? பக்கத்துல ஏதாவது லைப்ரரி இருக்கா? அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து நெட் தான் இருக்கே, மொபைல் தான் இருக்கே. காலேஜ் பத்தி எல்லாம் சர்ச் பண்ணுங்க. நீங்க எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஆ விஷயத்தை எல்லாம் வந்து என்ன நான் இந்த கோர்ஸ் படிச்சேன்னா, இதுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க Googleல சர்ச் பண்ணுங்களேன். ஏன் நம்ம வீடியோஸ் எல்லாம் நெறைய போட்டுட்டு இருக்கோமே, அப்படியே பாருங்க. சோ அந்தனுடைய டச்ல இருங்க. அப்பதான் அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கும். காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸ் எடுக்கணும், அட்மிஷன் போட்டு நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு நம்ம கண்டிப்பா உழைக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அத்தனை மாணவர்களுக்கும் வரும். சோ அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். அதனால வந்து இல்ல சார் அப்படி நான் பக்கத்துல இருக்க போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நான் இந்த லீவுங்கிறனால காலேஜ்ல அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணி காலேஜ்க்கு போற வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே இல்ல. ஒரு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, உங்க குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்காக நீங்க இப்பவே ஒரு டெம்பரரியா அட்மிஷன் போட்டு காலேஜ் போற வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட். நான் எப்பவுமே அத தான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதனால வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் வேண்டாம். ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? நீங்க விட்டு வேலைக்கு போயிட்டுருங்க. ஏன்னா கவுன்சிலிங் வரும், ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும், கவுன்சிலிங் வரும், அதுக்கு லீவ் போடணும். அப்புறம் வந்து அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் காலேஜ் எப்ப திறக்கறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த வேலைய விடணும். அதுவரைக்கும் வேலைக்கு போயிட்டுருங்க. அந்த சம்பளம் உங்க வீட்டுக்கும் சரி, அல்லது காலேஜ்ல நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஃபீஸ் கட்டுற மாரி இருக்கும். ஆ சேர்றப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும். செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட அந்த நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணம் வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? சோ அதனால அந்த விஷயம் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதனால ரேங்க் லிஸ்ட் வந்து அதிகபட்சம் வந்து 1 வாரத்திலிருந்து 10 நாளைக்குள்ள வரலாம். அதுக்கு கவர்ன்மெண்ட் டேட் குடுக்கணும். கவர்ன்மெண்ட் டேட் குடுத்தா தான் அந்தந்த காலேஜ் வந்து ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நாம பார்க்க முடியும். ஓகேவா? இன்னும் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அல்லது பண்றாங்க அப்படின்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்ட வந்து எப்படி பார்க்கறது? நம்ம பொசிஷன் என்ன அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் பின்னாடி வீடியோல குடுக்குறேன். இன்னொரு வீடியோல. ஓகேவா? இதே லென்த்தா போயிடுச்சு. சாரி ஃபார் த லென்த்தி வீடியோ. உங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் குடுங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல. மாணவர்கள், மாணவிகளுக்கு மட்டும் இல்ல. உங்க பேரண்ட்ஸ்க்கும் தான். அவங்களுக்கும் வந்து குடுங்க. அவங்களையும் பார்க்க வைங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, கமெண்ட்ல விஷயம் போடுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. நம்ம சேனலுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட்டே அதுதான். நெறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தாலும் உங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச்.